ஹாய் ஜெனுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? தயாங் தயாங் ஏறுவா மாடே இந்தரா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? தூங்க கூட விட மாட்டியா? தயாங் மணி 8, காலேஜ் டைம் ஆகுது, கிளம்ப வேணாமா? எவ்வளோ நேரமாக தூங்குற நீ? கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. விடிய விடிய மொபைல் நோண்ட வேண்டியது, காலைல படுத்து தூங்க வேண்டியது. அப்போ காலேஜ் அவன் போவான், ஒப்பான போவான். அம்மா என்னை இழுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதடி. ஆமாம் ஆமாம், பிள்ளையை பார்க்க சொன்னால் தொல்லையை பற்றி வச்சுருக்கீங்க. ஒரு வேலை செய்கிறானா, கடைக்கு போனால் போகிறானா, எப்போ பாரு அந்த மொபைல் பார்க்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. இதை தவிர அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. இப்போ என்ன, நான் கிளம்பணும் அவ்வளோதானே, நான் கிளம்புறேன் போங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காலேஜில் தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூமில் தான் அவங்க உட்காந்துருக்கான். அங்கே உள்ள கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. தயாங்கும் என்னங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏய், ஜங்குக் சீனியர் போட்ட போஸ்ட்டை பார்த்தியா? பேக் போஸ்ட் செம்மையாக இருக்குல்ல. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாரா என்னன்னு தெரில, அந்த போஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எவ்வளோ வியூஸ் போயிருக்கு தெரியுமா? அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸு. நானும் கமெண்ட் போட்டேன். ஐயோ அந்த பிக்கை பாரு, எப்படி எடுக்காரு பாரு. செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஹாட்டாக இருக்கார். அவர் கட்டிக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. ஏன் அது நானாக கூட இருக்கலாம். ஏய் ரொம்ப ஓர பண்ணாதடி. அந்த கிளாஸ் பசங்க தான் அந்த பிக்கை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே வர்ணிச்சிட்ருக்குங்க. தயாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். டக்குன்னு அவனை மொபைல் எடுத்து அந்த ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஐடியோட நேம் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்ன்னு போட்டிருக்கு. அந்த ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ அப்லோட் பண்ண ஃபோட்டோவை போய் பார்க்குறான். பேக் வியூவில் ஜங்குக் தான் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பான். அது அவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அவ்வளோ லைக்ஸு கமெண்ட்னு போயிட்டுருக்கு. தயாங்க அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். என் ஆள் எவ்வளோ அழகாக இருக்கான். சீக்கிரம் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும் தயாம். இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த சிரிக்கி மூலம் ஆளை தூக்கிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் பண்ணு. உனக்கே தைரியமே வர மாட்டேது. அவனை பார்த்தா மட்டும் அப்படியே ரக்கடாக இருக்கான். பார்க்கவே பயமாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கவே பயமாக இருக்குது. கிட்டக்கு போனால் இன்னும் அது பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது? நானும் அவனை 1 இயராக பார்த்துட்ருக்கேன். அவனும் என்னை பார்க்குறான், ஆனால் வந்து பேசவே மாட்டான். ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்ன்னு மட்டும் பேர். அப்போ மற்ற பசங்கள்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானோ? இல்லை, நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது தைரியத்தை வர வச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆவேன். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஆள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டு, ஐயோ என்னை என்னென்னமோ பண்ணுவானே அந்த பாடி. ஐயோ இப்போ தயாங்க தான் கிளாஸ் மொழியில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு கிளாஸ் ரூம்கிட்ட ஒரு பையன் அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறான்ல. சீனியர் சீனியர் தான். என்ன என்னை பற்றி யோசிச்சுட்டு போகிற போல். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே வா. என்ன 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 நம்ம தான் லவ் பண்ணுறோங்களா? அப்புறம் என்ன? அதுக்கு நான் இங்கே வா. இங்கே தான் எனக்கு வேணுமே. ஒரு கிஸ்ஸு. ஜங்குக்கா வா. தயாங் தயாங். ஜங்கு டே சுகா நீயா? ஆமாண்டா, என்ன பகலுக்கானவா? ஆமாம். சரி, எப்போ தான் போய் இல்லாமல் சொல்ல போகிற? சொல்லணும், ஆனால் பயமாக இருக்கு அவனை பார்த்தா. அவன் வேறு ரொம்ப ரக்கடாக இருக்கான். அவன் பாடியெல்லாம் பார்த்தல, பாடி பில்டர் மாதிரி இருக்கான் சுகா. அவன் கிட்ட போவே பயமாக இருக்குது. என்னை பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டானா? உன்னையா? ஆமாம், நான் ரொம்ப பாவம்ல. யார் நீனு? ஆமாம், ஆளு கேண்டீனில் தான் உட்காந்துருக்கான், போய் பார்க்க இருந்தா பாரு. அப்படியா? ஆமாண்டா, நான் போகிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி கேண்டீனில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஜங்குக், ஜிமின், ஃபெலிக்ஸு, ட்ராகன் எல்லாருமே உட்காந்து காஃபி தான் குடிச்சிட்ருக்கானுங்க. தயாங்கும் அந்த கேண்டீனில் வந்துட்டு பார்க்குறான். அவனுங்க குரூப்பாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கானுங்க. இவன் ஒரு ஓரமாக நின்று பார்க்குறான். இவன் பார்க்குறத ஜிமினும் பார்த்துடுறான். மச்சான் சொல்லு மச்சான். டேய் ஃபெலிக்ஸே சொல்லுட்றா. அங்கே பாரு, தயாங்க பார்க்குறான். எங்கடா? அங்கே பாரு. ஓ பாகடம் இன்றைக்கி போஸ்ட்டை போட்டோம்ல, அதான். இங்கே ஜங்குக்கு அவன் பாட்டுக்கும் காஃபி குடிச்சிட்ருக்கான். எதையுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கும் மொபைல் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ மொபைலில் அவன் ஐடிக்குள்ளே போய் பார்த்தா, டேய் ஜிம்னா சொல்லு மச்சான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா? டேய்
என்னடா இது போஸ்ட்டு எப்படா எடுத்த என் முதுவை? அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது எடுத்தேன். என்ன போ? அது ஏன்டா போஸ்ட் போட்ட? அடங்கொத்தா! போஸ்ட் போட்டது இப்போ தான் நீ பார்க்குறியா? நான் நேற்று நைட்டே போட்டேனே. நான் அதை டெலீட் பண்ண போகிறேன். டேய் 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 டெலீட் கிடிட் பண்ண அவ்வளோதான் உன்னை மச்சான், சாவடிச்சிடும் உன்னை. டேய் அது என்னோட முதுகு, உனக்கு என்னடா வலியுது? டேய் மச்சான், உனக்கு தெரியும்ல. டேய் எனக்கு புரியுதுடா, அதுக்குன்னு இப்படி இல்லாமாடா. அப்போ தான் மச்சான் அவங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அங்கே கொஞ்சம் பாரு, தயான் உன்னையே பார்க்குறான். எங்கடா? அங்கே பாரு. இவன் என்னடா அப்படி பார்த்துட்ருக்கான்? டேய் ஜிம்னா வரான்டா வரான்டா. இருடா வரட்டும், ஃபஸ்ட் இயர் பையனுக்கு ஏன்டா அப்படி பயப்படுறேன்? டேய் ஜிம்னா சரி இரு நான் பார்த்துக்கிறேன். தயாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத, முதல்ல லவ்வை சொல்லிவிடு, அவ்வளோதான். தைரியத்தை வர வச்சுக்கோ. போ 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 போ. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங்ப்பா. என்ன விஷயம்? அது ஜங்குக் சீனியர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ அப்படியா? சரி மச்சான் கிளம்புடா. டேய் ஜிம்னா, டேய் தனியாக பேசணும். கெத்து கெத்து அது நெஞ்சு நிமித்து இப்படியா? அப்படிதான் உட்கார, அப்படியே எந்திரிக்காத. சரி மச்சான் நான் கிளம்புறேன். சரி பேசிட்டு வாப்பா. சீனியர் நான் உட்காரலாமா? உட்காருங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்ல தெரியலனா சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். இருங்க சொல்லுங்க. அது வந்து ஜங்குக் சீனியர், உங்களுக்கே தெரியும் 1 இயராக நான் உங்களை பார்த்துட்ருக்கேன்னு. தெரியும். எதனால் பார்க்குறேன்னு தெரியுமா? தெரியாது. வரமாட்டேன். அது நான் உங்களை என்ன நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். வாழ்ந்தா உங்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? டே மச்சான் அங்கே பாடுறா, அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவன் காலை பாரு என்ன ஆட்டம் ஆடுதுன்னுட்டு. டேய் பாவண்டா அவன். டேய் போகலான்டா வாடா. டே 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 இரு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பார்க்குறானா பாரு. டே மச்சான் ஜிமினா போகலான்டா, அவன் அழுதுருவான்டா. டேய் இருறா, அவனுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் அவன் பேசுவான் பாரு. இப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். உங்கள் கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஐடியில் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு வச்சுருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 10 பொருத்தமும் உங்களுக்கு இருக்குது. அதுவும் காலைல போட்ட போஸ்ட் இருக்கே, ஐயோ அப்படி இருக்குது போஸ்ட்டு. எப்படி இப்படி பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க? வெளியில் பார்க்கறதுக்கும் ரெக்கடாக இருக்கீங்க, உள்ளேயும் ரெக்கடாக இருக்கீங்க. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக். நான் ரொம்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. ப்ளீஸ் என் லவ்வை ஏற்றுக்கோங்க. அது அது இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையங்க. எனக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது. லவ்வெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு, நான் போகிறேன். ஜங்குக் நான் போகிறேன். ஏ ஜங்குக் ஏ என்ன வாய்ஸ் இது? பாடிக்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. இது ஜங்குக் தானா? டே தயாங் ஏடா இங்கே உட்காந்துருக்க, கிளாஸ்க்கு வரலையா? டே சுகா என்னாச்சு? இப்போ தயாங்கும் சுகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படியா? அப்படியே பேசினாரு. நான் இது வரைக்கும் அவர் பேசி நான் கேட்டது கிடையாது. டே ஜிமினா வா மச்சான், என்னாச்சு? டே எதுக்கு நான் தனியாக விட்டு வந்தீங்க? எனக்கு எவ்வளோ பயமாச்சு தெரியுமா? அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் மச்சான். இது என்னடா ப்ரப்போஸ் தானே, ஃபஸ்ட் இயர் பையன் தானேடா. என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், லவ்வெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுத்தம். என்ன சொல்கிற நீ சொல்லு. ஸோ வேண்டா, அவனும் 1 இயராக அவன் பின்னாடி சுற்றுறான். உனக்கும் அவனை பிடிக்கும் தானே? அது பிடிக்கும் தான், ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன அவ்வளோதான். ஐயோ நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாரு மச்சான், இந்த இன்ஸ்டாகிராம் கூட எங்கள் வீட்டுக்கு தெரியாது தெரியுமா? எங்கள் அப்பாலாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஏதோ நீ கேட்டேங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கோன்னு சொன்னவண்ணா.
அதுக்குன்னு நீ என்ன இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடாத சொல்லிட்டேன். இதை பார்த்துட்டு வந்துட்டு நிறையா பேர் எனக்கு மெசேஜ் வேறு பண்ணுறாங்க. எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரில. நான் எல்லோரும் பிளாக் பண்ணி விட்றேன். என்னது பிளாக் பண்ணுறியா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? டேய் மச்சான், தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதடா. உன்னோட பாடிக்கும் நீ பேசுகிற விதத்துக்கும் சம்பந்தம் எங்கேயாவது இருக்காடா? ஆ, எவனாவது நம்புவானா சொல்லு? ஆ, மூஞ்ச பாரு. ஆ, நல்லா பழம் மாதிரி இருக்க, ஆனால் பாடியை பாரு. ஐயோ, நீ எங்கள் கூட இருக்கிறனால தானே மற்ற பசங்களாம் எங்களை பார்த்து பயப்படுறானுங்க. நீ என்னன்னா இப்படி இருக்க? உன் வாய்ஸை மட்டும் எவனாவது கேட்டானா அவ்வளோதான், இது டம்மி பாவா அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் கெத்தாக சுற்றுறதுக்கு காரணமே உன்னோட பாடி தான் மச்சான். மச்சான், தயவு செஞ்சு உன்னோட டோனை மாற்று மச்சான். கொஞ்சம் ரகடாக பேசி பழகுடா. இங்கே பாரு ஜிமின், எனக்கு அதெல்லாம் வராது. எங்கள் வீட்டில் என்னை இப்படி தான் வளர்த்தாங்க. நான் இப்படி தான் பேசுவேன். ஐயோ, இப்போ தயாங்க்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவ நீ? நான் என்ன பண்ணுறது? யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அந்தளவு நீ வந்து என்னை க்ரியேட் பண்ணி வச்ச. ஆனால் இவன் மட்டும் வந்து பேசுனா எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் நான் இப்படி பேசிட்டேன். நான் என்ன பண்ணுறது? நீ வந்து நல்லா பேசு. இப்போ அப்படியே கட் பண்ணி தயாங்கோட கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. தயாங்க அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். நான் கூட என்னென்னமோ நினச்சேன். ஐயோ, என் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கானே, செம்ம ஹாட்டாக ரகடாக இருக்கானே இப்படின்னு நினச்சேன். ஆனால் கேரக்டர் குழந்த, ஒன்றுமே தெரியாத குழந்த. ஐயோ, இவனை பார்த்தாடா 1 இயராக பயந்துட்டு இருந்ததையும். சே, உனக்கு தந்த அசிங்கம். இப்போ இந்த குழந்தைய கரெக்ட் பண்ணுறது ஈஸி. என்மேல் தான் இருக்குது இந்த தயங்கூட ஆட்டம். டே சுகா, சொல்லி மச்சான், எனக்கு அந்த கேங்லேருந்து ஜங்குக்கு தனியாக கூப்பிடணும். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ அப்படியே கட் பண்ணி கிரவுண்டில் தான் காமிக்கிறாங்க. ஜிமினும் சுகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினா, சொல்லு சுகா. அது உனக்கு தெரியும்ல என்ன, தயாங் ஜங்குக்கா லவ் பண்ணுறது. தெரியும் தெரியும். அவன் தான் பயந்து போய் உட்காந்துருக்கானே. என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லு. அது அவங்க 2 பேரும் இப்படியே சேர்த்து வைக்கணும்ல. யார்? ஜங்குக்கையோ தயாங்கையோ? ஆமாம். சரி, அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது தயாங் ஜங்குக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறான். என்னது தனியாக பேசணுமா? என் மச்சானை பற்றி என்ன தெரியும்? தயாங்க மட்டும் தனியாக மாட்டினான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என் மச்சான் முடிச்சு விட்ருவான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு போ. என்கிட்டேவா? ஜெமினா, என்ன ப்ளீஸ் எனக்காக. சரி, அவன் எங்களை விட்டு வரமாட்டான். ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணுன்னு சொல்லாத. சரி சரி பண்ணுறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி ஜங்குக்கு சைடு தான் காமிக்கிறாங்க. டே மச்சான் ஜங்குக்கே. சொல்லு ஜிமினா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இந்த கிளாஸ் ரூமில் உட்காரு, நான் வந்துடுறேன். சரிடா. எங்கே அவனுங்களாம்? அவனுங்க கிரவுண்டில் நிற்கிறானுங்க. அப்போ நானும் போகிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ இங்கே உட்காரு, நான் அந்த வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். வந்துடுவல்ல? என்னை தனியாக விட்ரு போகிற? வந்துடுவேன்டா, உட்கார்றா கொஞ்ச நேரம். சரி. இப்போது ஜிமின் போன அடுத்த செகண்டு தயாங்க தான் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வரான். வந்து அப்படி டோரை லாக் பண்ணுறான். ஜங்குக் நிமிந்து பார்க்குறான். ஏங்க 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 என்ன பண்ணுறீங்க? எதுக்கு டோரெல்லாம் லாக் பண்ணுறீங்க? திறங்க திறங்க. உள்ளே போ. என்ன? உள்ளே போடா. என்ன சீனியர்னு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேறீங்க? அதெல்லாம் அப்படி தான். போய் உட்காரு. அது இங்கே பாரு தயாங். என்ன சொன்ன? இங்கே பாரு தயாங், இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஐயோ, என் பேர் சொல்லிட்டானே. இப்போ தான் வாயால் ஃபஸ்ட் டைம் என் பேரை கேட்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ கதை துறையன். எதுக்கு? பேச தானே வந்திருக்கேன். கதவை திறந்து வச்சுட்டே பேசலாமே. அப்படிலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்காந்துருப்பான். அவன் மடியில் போயிட்டு தயாங்க அப்படி உட்காடுறான். ஏங்க ஏங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரே தள்ளி தள்ளி விட்டுறான் கீழே. தயாங்க அப்படியே கீழே விழுந்துடுறான். அம்மா,
என் பேக்கு. ஐயோ வலிக்குதே. ஐயோ ஐயோ சாரி தயம் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எப்படி தூக்கி விடுறான். பண்ணுறதையும் பண்ணிவிட்டு சாரி கேட்குறத பாரு. எதுக்கு தள்ளிவிட்ட? நீங்கள் ஏன் என் மடியில் வந்து உட்காருங்க? இவ்வளோ டெஸ்க்கு கிடக்கு, அங்கெல்லாம் உட்காராம ஏன் மடி தான் கிடச்சிட்டா உங்களுக்கு? ஐயோ வாங்க போங்க. இந்த பாரு ஜங்குக். ஆ வாங்க போங்க சொல்கிறத வேணாம், என்னை தயாங்கனே கூப்பிடுங்க. இல்லைங்க, வீட்டில் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க, எல்லாரையும் மரியாதை தான் கூப்பிடணுன்ட்டு. ஆ இப்படி ஒரு பிள்ளைய பெற்று என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசில் இப்படி அம்மாஞ்சியாக வளர்த்து வச்சுருக்காங்களே. ஐயோ உங்கள் அம்மா உன்னை பார்க்கணும். ஆ என்ன தயம்? ஒன்றும் இல்லை ஜங்குக். ஆ சொல்லுங்கள். நான் ப்ரப்போஸ் பண்ணனே, அதை நான் பதில் சொல்லிட்டேனே தயம். எனக்கு லவ் அதெல்லாம் செட் ஆகாது. எங்கள் வீட்டில் சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சுத்தம் இவனுக்கு இப்படிலாம் சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வாளோட பின் பண்ணி நிற்க வைக்கிறான். அவனும் க்ளோஸாக வந்து நிற்கிறான். ஏங்க என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு, தள்ளுங்க. தப்பு தான், எனக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் கூட இதெல்லாம் பண்ண தப்பே இல்லை, புரியுதா? இங்கே பாருங்கள், யாருக்கு யார் பாய் ஃப்ரெண்ட்? நான் அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் தள்ளுங்க. இப்போ தயாங் தான் ஜங்கு கூட லிப்ஸ் அப்படி பிடிக்கிறான். லிப்ஸ் விடுங்க. இங்கே பாரு ஜங்குக், என்ன பாரு. நீ மட்டும் இப்போ என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணலைன்னா உன்னோட லிப்ஸை கடிச்சிருவேன், புரியுதா? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என்னை பிடிக்கும்ன்ட்டு, ஆனால் சொல்கிறதுக்கு பயம், அப்படி தானே? இல்லையா? அப்போது லிப்ஸை கடிக்கிறேன். அப்போது என்னை பிடிக்கும் தானே? அப்போ என்ன லவ் பண்ணுறியா? பண்ணுறேங்க. குட் பாய். ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், ஓகேவா? ஓகே. லிப்ஸை கடிக்க மாட்டிங்கள? நேரம் வரப்ப கடிப்பேன். எங்க தயவு செஞ்சு அப்போலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு தயம் என்னென்னலாம் ட்ரீம் பண்ணேன், எல்லாமே மண்ணோட மண்ணாக போச்சே. எங்க தயம் என்னை விடுங்க. இங்கே பாருங்க ஜங்குக், வாங்க போங்க வேணாம், என்னை நீங்கள் தயாங் மட்டும் கூப்பிடுங்க, ஓகேவா? சரி தயாங், என் கையை விடு. விடுறேன். ஜங்குக் சொல்லு தயாங், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், ஓகேவா? ஓகே தயாங். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், நானும் தயாங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னு, ஓகே? ஓகே. அப்புறம் நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வந்துடாதீங்க வீட்டுக்கெலாம். ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், எங்கள் அப்பா அம்மா என்ன அடி பண்ணிடுவாங்க. நீலாம் தேர்ட் இயர் சொல்லிக்காத வெளியில், அதோட இந்த பாடி மெயின்டைன் பண்ணுற பற்றியா, அது என்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன் வேணாம், எதுக்கு? நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு ஜிம் போகிறது, பாடி மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ என்னெல்லாம் புள்ளி பண்ணாங்க. அப்போ தான் என் மச்சான் ஜிம்மின்னு சொன்னால், நீ பார்க்குறதுக்கு நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்க மச்சான், ஆனால் உன்னோட பேச்சு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனாலே உன்னை எல்லாம் புள்ளி பண்ணுவாங்க, நம்ம இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறத்துலேருந்து யாருமே என்னை புள்ளி பண்ணுறதும் இல்லை, என் கேங் கிட்டே யாருமே வரவே மாட்டாங்க, என்னை கண்டாலே எல்லாம் தெரிச்சு விடுவாங்க. நீ தான் வந்து என்கிட்ட இப்படி பேசியிருக்க, நீ 1 இயராக பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், நானும் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு புரியும் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன், எங்கள் அப்பா அம்மா பேச்சை வேறு நான் மீற மாட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் செய்வேன். ஓ அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. அடப்பாவி, அப்போ நம்ம லவ் நீங்கள் சொன்னதுனால தான் நான் லவ் பண்ணுறா. அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா நிஜமா? அது சொல்கிறா, என் கண்ணை பற்றி சொல்லு, என்ன பிடிக்கல? பிடிச்சிருக்கு தான், ஆனால் அப்பா அம்மா அப்பா அம்மா. சரி
நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், அப்போ பேசிக்கலாம். ஓகேவா? ஏங்க என்னங்க பேச போகிறீங்க? நான் ஏதோ பேசுகிறேன், உனக்கு என்ன? நீ கிளம்பு. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போது காலிங் பில் ரிங் ஆகுது. ஜங்குக்கோட அம்மாவும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய்ப்பா. யார் நீ? நான் உங்கள் பையன் இருக்கார்ல? ஆமாம், அவளோட வருங்கால ஹஸ்பண்ட். என்னது? ஏன் உங்கள் பையன் சொல்லலையா? இல்லையே, அதெல்லாம் சொல்லலையே. டேய் ஜங்குக். இந்த வாரம்மா. யாருடி இந்த பையன்? ஹாய் அங்கிள். ஹாய்ப்பா. நானே சொல்கிறேன். அது உங்கள் பையன் இருக்கார்ல? ஆமாம், அவரோட வருங்கால ஹஸ்பண்ட். என்னடி சொல்கிறாமா? ஏங்க எனக்கும் ஒன்றும் புரியல. ஜங்குக்கு ஒருத்தர் வரீங்க. உள்ள வாப்பா. உன் பேர் என்னப்பா? என் பேர் கிம் தயாங்க ஆண்டி. என்னமோ சொன்னியே, என் பையனும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம் ஆண்டி. எப்போ? நேற்றுலேருந்தா? நேற்று தானா? அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதாக இருந்தாலும் சொல்லிவிடுவான், இதை சொல்லவே இல்லை. உங்கள் பையன் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டி, அதான் நானே வந்து சொல்லலான்னு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள் பையனை 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து தூரமாகவே பயந்து பயந்து சொல்ல வேணாம், அப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணோன்னே உங்கள் பையன் கேரக்டரு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரக்கடாக இருந்ததுனால நான் பயந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்துட்டேன் ஆண்டி. ஆனால் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு குழந்தன்னு. இப்படி ஒரு குழந்தைய பெற்று வச்சுருக்கீங்களே, உங்களை என்ன சொல்கிறது? பெற்றது தான் பெற்றீங்க, ஆனால் இவ்வளோ ஹார்ட்டாக பெற்றுட்டு குழந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க ஆண்டி. ஏன் ஆண்டி? அதை ஏன்பா கேட்குற? நான் என்ன தான் பண்ணுறது? அவன் அப்படியே வாழ்ந்துட்டான், அவன் அப்பனை மாதிரியே. இவரை நான் மாற்றத்துக்குள்ளேயே பெரும்பாடாயிடுச்சு. அவன் ரொம்ப கூச்ச சுபமாச்சே, எப்படி உன்னோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணான்? அது தெரியல, என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஆனால் சொல்லலை. நான் சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்டையும் அங்கிள்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு. நான் தடவை முடித்தோன்னே ஜங்குக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. தம்பி, உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு நான் ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ணும் போதே தெரியும். நான் எப்பயும் சொல்லிட்டேன். இவனா? இவன் இப்போ வீட்டுக்கு வந்தான். ஐயோ, அப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அப்பா என்ன சொல்ல போகிறா தெரியலையே. ஜங்குக், அப்பா இங்கே வா. சொல்லுங்கப்பா. இந்த பையன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னப்பா சொன்னான்? நீங்கள் அந்த பையனை லவ் பண்ணுறீங்களாமே? அப்பா, அது அந்த பையன் தப்பா என்ன லவ் பண்ணுறான். நான் பண்ணலப்பா. நீ பண்ணலையா? இல்லைப்பா. போய் சொல்கிறான். ஆண்டி, இரிப்பா இரி. ஜங்குக், சொல்லுங்கம்மா. எதுக்குப்பா பயப்படுற? எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அம்மா, என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, உனக்கு இவனை பிடிக்கலையா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்ம்மா. சரிப்பா தான், நாளைக்கே உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பேசுகிறோம், ஓகேவா? ஓகே ஆண்டி. ஆண்டி சொல்லுப்பா. ஜங்குக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிக்கலாமா? பேசு. ஓகே. டே ஜங்குக், அம்மா போய் தனியாக பேசிட்டு வா. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, பேசிட்டு வாடா, அம்மா தான் சொல்கிறேண்ணே. சரிம்மா, நீங்கள் சொன்னால் சரி. இப்போ தான் நேராக ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறான். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கான் ரொம்ப. அப்புறம் நம்ம ரூமையும் மாற்றிடுவான். நம்ம ரூமை தான் கேவலமாக இருக்கும். சரி. ஜங்குக்கா, சொல்லு தயம். கதவு லாக் பண்ணிட்டு வா. இல்லை வேணாம், கீழே அப்பா அம்மா இருக்காங்க, தப்பு. எல்லாத்துக்கும் தப்பு. இவனை சொல்கிறதோட நம்மளே போய் லாக் பண்ணலாம். தயம் என்ன பண்ணுற? லாக் பண்ணுறேன், சும்மாரி. ஏன் இங்கே பாரு, கீழே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படிலாம் பண்ணாத. நான் அப்படி தான் பண்ணுவேன், அவங்க என்ன நினச்சாலும் சரி. இப்போ தயாங்க அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண வரான். தயாங் என்ன பண்ணுற? ஹக் பண்ண போகிறேன். ஏன்? இங்கே பாரு, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. ஜங்குக், சொல்லு. ஒரே ஒரு ஹக்டா, ஒரே ஒரு தடவை நான் மட்டும் பண்ணிக்கிறேனே.
ப்ளீஸ் உன்னை ஹக் பண்ணணும் ஆசையாக இருக்குது. இங்கே பாரு தயாங், கல்யாணத்துக்கு முன்னாடி ஹக்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பு. நீ தள்ளி நில்லு. ஆ, ஐயோ ஜங்குக், சொல்லு. நீ ஹக் பண்ணாத, நான் மட்டும் பண்ணிக்கிறேன் உன்னை. ப்ளீஸ். இல்லை தயாங், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ தள்ளி போ. ஆ, நான் உன்னை எப்படிலாம் நினச்சேன் தெரியுமா? எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணேன் தெரியுமா? நம்ம காலேஜில் இருக்கும்போது என் கிளாஸ் ரூமுக்கு வந்து என்னை இழுத்து அப்படி கிஸ் அடிப்பான்னு நினச்சேன். ரெஸ்ட் ரூமில் இழுத்துட்டு போய் ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன். எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணியிருந்தேன் தெரியுமா உன்னை பற்றி? உன்னோட அந்த இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்து நான் அப்படி ஏமாந்துட்டேன்டா. படுபாவி, இப்படி இருக்கேடா அம்மாஞ்சியா. சி, உனக்கு எவன்டா இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு பேர் வச்சது? இங்கே பாரு தயாங், நீ நீ அதெல்லாம் யோசிக்காத சரியா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. நம்ம கல்யாணத்துக்கப்புறம் என்ன வேணாலும் யோசிக்கலாம், ஓகேவா? நீ இப்போ கிளம்பு. சங்குக்கா, என்ன? ஒரே ஒரு ஹக்டா, இல்லை ஒரே ஒரு கிஸ்ஸு, கண்ணத்துலையாவது கூட, ப்ளீஸ்டா. இல்லை இல்லை தயாங், அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அது. நீ கிளம்பு. சங்குக், நீ கிளம்பு, என்கிட்ட வராத. என்ன இவன் எப்படி இருக்கானே? ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் வெளியில் வரான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி, போங்க, நல்ல பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு 1 இயர் கழித்து காமிக்கிறாங்க. தயாங்கும் ஜங்குக்கும் மேரேஜும் நடந்து முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் தான். தயாங் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கான் ரூமில். இங்கே ஜங்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். டே தயாங்கே, என்ன ஒரு ஜாலியாக இருக்க போல்? ஆமாம், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் தெரியுமா? ஐயோ, இன்றைக்கி என் ஜங்குக்கா கூட ஒன்றா தூங்க போகிறேன். ஐயோ, கட்டி பிடிச்சிட்டு என்னென்னமோ பண்ண போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் சுகா, அவனை நான் ஒவ்வொரு தடவையும் கட்டி பிடிக்க போகிறப்போ, மொத்தம் கொடுக்க போகிறப்பலாம் அவன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு தெரில. எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது தெரியுமா? சரி சரி மச்சான், ஆள் வேறு பார்க்கறதுக்கு பல்காக இருக்கா, நல்லா வச்சு செய்ய போகிறான், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஐயோ சுகா, 1 இயராக நானும் அவன் பாடியை பார்க்கணும் ஆசைப்பட்றேன். அந்த போஸ்ட்டில், பேக் போஸ்ட்டில் பார்த்தது தான். இது வரைக்குமே நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறேன். தயாங், வாங்க ஆண்டி, டைம் ஆச்சுப்பா. நான் போகிறேன். சரி, பார்த்து. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜங்குக் சைடு தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே உட்காந்துருக்கான் பெட்டில். பெட்டு ஃபுல்லாக அப்படியே கிராண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பூவாலேயே. ஜங்குக்கு அப்படியே அந்த பூவெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இவ டோரை நாக் பண்ணிவிட்டு தயாங்க தான் உள்ளே வரான். ஜங்குக்கு நிமிந்து அப்படியே தயாங்க பார்க்குறான். தயாங்க அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு அப்படி உள்ளே வரான். Enjoy the show. பார்க்கும்போதே என்னமோ ஆகுதே. ரொம்ப பண்ணிடுவானோ, பயமாக இருக்கே. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியே ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. இப்படி பார்க்குறான். ஹாய் தயாங், வா. ஹாய் தயாங்கா. ஹாய் ஜங்குக். என்னமோ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி. ஹாய் தயாங்கா. அது என்னது கையில்? இது பால். குடு. நைட்டு நான் பால் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா குடி. இப்போ ஜங்குக்கும் அந்த பாலை வாங்கி ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த டேபிளில் வைக்கிறான். தயாங்க அப்படியே பார்க்குறான். என்ன ஃபுல்லாக குடிச்சிட்டான்? இவன் படம்லாம் பார்த்தது இல்லையா? ஜங்குக், சொல்லு தயாங். ஃபுல்லாக குடிச்சிட்ட, எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் உனக்கு கொடுக்கணுமா? நீ எனக்கு தானே எடுத்துகிட்டு வந்த? இல்லை, அது
நீ இந்த படம்லாம் பார்த்தது இல்லையா? என்ன படம்? அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒய்ஃப் பால் எடுத்துட்டு வருவாங்க. ஆ ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு ஒய்ஃப்க்கு கொஞ்சம் குடுப்பாங்க. அது. ஆ தெரியலையே! தெரியலையா? ஆ சரி ஓகே. சரி தயம். லைட் ஆஃப் பண்ணவா? ஐயய்யோ! என்ன அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணுவான்னு கேட்குறான். ஐயோ! தயம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதே! அ அது ஜங்குக்கா அதுக்குள்ளயா? ஆமா. ஏன்? இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. ஏன்? அதான் டைம் ஆயிடுச்சே. மணி 10 ஆகுது. 10 தானே ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ண சொல்ற. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு என்ன மாதிரி இருக்கு? இல்லடா. நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன ஏதாவது பண்ணுவல்ல? அத சொன்னேன். நான் என்ன பண்ண போறேன் உன்ன? ஆ? எதுவும் பண்ண மாட்டியா? ஆமா. என்ன பண்ணணும்? தூங்கணும்ல. மணி 10 ஆயிடுச்சு. நான்லாம் கரெக்ட்டா 9:30க்கெல்லாம் தூங்கிடுவேன் தெரியுமா? எங்க அம்மா 8 மணிக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு குடுத்துருவாங்க. 1 ஹவருக்குள்ள நான் 9:30க்கெல்லாம் தூங்கிருப்பேன். மணி 10 ஆகுது. 1/2 அன் ஹவர் லேட் ஆகிருக்கு. தெரியுமா? ஷோ! அப்போ நீ இதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ண சொன்னியா? ஆமா. வேற எதுக்கு? தயாங் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை நிறுத்துடா. இமேஜினேஷனை நிறுத்துடா. இது உன்னோட ரியாலிட்டி. இதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கோ. இமேஜினேஷன் வேர்ல்ட்லேயே இருக்க நீ. சரி ஓகே. ஜங்குக். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? இப்போ தயாங் அப்படியே ஜங்குக்கோட மடியில் உட்கார்றான். ஏ தயாங் என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? சொல்கிறத மட்டும் கேளு. சொல்லு. ஹேக் பண்ணிக்கலாமா? அது அது ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னல. கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சு. சரி ஹேக் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம். இப்போ தயங்கம் அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணுறான். என்னம்மா பாடிய வச்சுருக்கான். கொல்றியடா ஜங்குக்கா. சொல்லு தயம். ஹக் பண்ணுறா. பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கும் இந்த ஃபீல். ஆனால் இவனுக்கு அது தெரியலையே. ஜங்கு. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? தெரியாதே. நீ சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுப்பியா? தெரிஞ்சுக்கிறேன். இதை நான் எப்படி சொல்லி கொடுக்குறது? நான் ஒன்று நினச்சிட்டு வந்தால் அந்த கடவுள் ஒன்று நினைக்கிறான். ஜங்குக்கா. சொல்லு தயம். பூ இருக்கா? இருக்கு. வண்டு இருக்கா? இருக்கு. பூக்குள்ளே ஏன் வண்டு போகுது? ஏன் போகுது? தெரியாதா? தெரியாதே. சக்கரை இருக்கா? இருக்கு. எறும்பு இருக்கா? இருக்கு. சக்கரைக்குள்ளே ஏன் எறும்பு போகுது? ஏன் போகுது? தயம் இவனுக்கு விளக்கறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல். வேறு வழியும் இல்லை. இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை தான் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். தயாங் என்ன பண்ணுற? எனக்கு கசகசன்னு இருக்கு அதான். சரி. என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? என்னை பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? அது அது தெரியல. தெரியலையா? எதுவுமே தோணலையா? தெரியல எனக்கு. சரி உன் கையை கொடு. ஏன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை அப்படியே வாங்கி அவன் செஸ்ட்டில் தான் வைக்கிறான். இப்போ ஏதாவது தோணுதா? அது அது சொல்லு. தோணுதா? அது என்ன புஸ் புஸ்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு தயாவோட செஸ்ட்டை அப்படியே அமுக்குறான். இங்கே தயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கா என்னாச்சு? அது
ஐயோ! நான் என்ன சொல்றது? எனக்கு என்னமோ பண்ணுதே. இங்க பாரு ஜங்குக். ஆ, அ நான் ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டேனா, நீயும் பண்ணு. எதுக்கு நான் எதுக்கு பண்ணணும்? நான்லாம் பண்ண மாட்டேன். இங்க பாருடா, இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அ அதுக்கு அதுக்கு இங்க பாரு, நான் சொல்றத நீ கேட்கணும். புரியுதா? அப்படியா? ஆமா. உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? ஆ, சொன்னாங்க. அ தேங்காய் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவன் சொல்றதெல்லாம் செஞ்சு குடுக்கணும். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி குடுக்கணும். அதெல்லாம் சொன்னாங்க. இப்ப நான் ஆசைப்படுறேன். நீ பண்ணு. ஆ, சரி. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்யணுன்ட்டு. அப்பனா நான் செய்றேன். இப்ப ஜங்குக் தான் அப்படி ஷர்ட்ட ரிமூவ் பண்ணி அங்க வைக்கிறான். ஐயோ! என்னம்மா இருக்கு பாடி. எப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்கான். இந்த பாடி வச்சுட்டு இவ்வளோ நேரம் என்ன எங்கெங்கெல்லாம் வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவனும் இருக்கானே. இவனுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு பேர் வச்சதுக்கு பதிலாக சரியான அம்மாஞ்சின்னு பேர் வச்சிருக்கலாம். பாடிக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை. இங்கே பாரு ஜங்குக். ஆ, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் சரியா? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஆ, கேட்குறேன். ம், ஏன் இப்போ பிடிச்சிக்கோ. ஆ, பிடிச்சிக்கிறேன். டைட்டாக பிடி. ஆ, ஜங்குக்கா என்னாச்சு? வலிக்குதா? அது என்கிட்ட வாயேன். ம், நான் ஹக் பண்ணேன். ம், ஐயோ! ஜங்குக். ம், உனக்கு ஏதாவது தோணுதா? அது எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? அது அது என்னமோ உடம்பெல்லாம் கூசுது. கூசுதா? இப்போ என்ன பண்ணுற தயம்? கையெடு. ஏய், சும்மா இருடா. தயம் அங்கெல்லாம் கை வைக்காத. ஐயோ, தப்பு தப்பு, கையெடு. ஐயோ ஜங்கு, என்ன பிரச்சனை உனக்கு? நீ எதுக்கு அங்கெல்லாம் கை வைக்கிற? அதெல்லாம் தப்பு தெரியுமா? அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது. இங்கே பாரு ஜங்கு, நீ நானும் ஹஸ்பண்ட் ஆகிட்டோம், ஓகேவா? ஆமாம், எங்கே கை வச்சாலும் தப்பு இல்லை தெரியுமா? நீ என்ன எங்கே வேணாலும் டச் பண்ணலாம், இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட கையை பிடிச்சி அவனோட பாட்டில் அப்படி வைக்கிறான். தயாங், என்ன பண்ணுற? அப்படிலாம் தொடக்கூடாது. இங்கே பாரு ஜங்குக்கு, ஏன்னா நீ எங்கே வேணாலும் டச் பண்ணலாம்டா. அம்மா என்ன சொன்னாங்க? தயாங் சொல்கிறத கேட்கணும்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், புரியுதா? சரி. பேண்ட் அவரு. ஆ, பேண்ட் அவரு. இப்போ தயாங்கும் அவன் பேண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறான். ஜங்குக், ஆ, என் மேலே வந்து படு. ஆ, எதுக்கு? வந்து படுறா. ஆ, சரி. சொல்லு தயாங். உனக்கு இப்போ என்ன தோணுது அதை பண்ண? எனக்கு தூக்கம் வருது. ஆ, சங்குக், என்னடா நீ இப்படி இருக்க? உனக்கு ஒன்றுமே தோணலையா? என் பாடியை பாரு, எப்படி இருக்க நான்? அது அது நல்லா இருக்கு. அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ண. என்னடா யோசிக்கிற? கிஸ் கூட பண்ண தோணலையா? அது கிஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியாது. உன்னை
இப்படி தான் கிஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகே, இப்படி கிஸ் பண்ணு என்ன. அப்படி தான் ஜங்குக். அடுத்து என்ன பண்ணும்? நெக்கு இல்லைலாம் உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணலையா? அது இந்த இடத்துலையா? ஆமாம், அது உனக்கு நல்லா இருக்கு தயம். நல்லா புசு புசுன்ட்டு அமுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஜங்குக்கா, நான் இதை அமுக்கவா? ஜங்குக், அங்கே கிஸ் பண்ணுறியா? பண்ணுறேன். ஜங்குக்கா, தயம் என்னாச்சு? அது எனக்கு கீழே ஒரு மாதிரி ஆகுது தயம். ஆகுதா? எங்க? இங்கே காட்டு. ஜங்குக்கா, நீ மூடாயிட்டியா? அப்படின்னா எப்படி சொல்லி புரியும்? அப்போ உனக்கு இப்போது அது பெருசாக இருக்குல்ல? ஆமாம், அது சின்னதாகணும்னா அது எனக்குள்ளே போகணும். அது எப்படி போகிறது? வேறு வழி இல்லை தயம், நீ தான் பண்ணியாகணும். எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, ஓகே. தயம், எதுக்கு அதை பிடிக்கிற? அமைதியாரி. தயம், பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது பண்ணிவிட்டு உன்னால் முடியும். தயம், என்ன பண்ணுற? வலிக்குது வலிக்குது வலிக்குது. டேய் சும்மாறா, எனக்கு அதுக்கு மேலே வலிக்குது. உனக்கு என்ன தான் வலிக்குது? நீ என்ன பண்ண? எதுக்கு இப்படி பண்ணுற? எனக்கு வலிக்குது. எனக்கு தாண்டா வலிக்குது. கம்முன்றா கொஞ்ச நேரம். கேரக்டருக்கு தான் ஒன்றுமே தெரில, ஆனால் பாடி மட்டும் நல்லா பல்காக இருக்கு. அதுவும் அது வலிக்குதே. தயம் 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 எடுத்துரு தயம், எனக்கு வலிக்குது. ஜங்கு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, என்னை கட்டி பிடிச்சிக்கோ. ஜங்குக்கா, இப்போ வலிக்குதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போது உன்னோட ஹிப்போ அப்படியே மூவ் பண்ணுறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இப்படியா? ஜங்குக்கா, தயம் தயம், இது நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு என்னமோ பண்ணுது தயம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இது இப்படி தான் இருக்குமா? ஆமாம், இது இப்படி தான் இருக்கும். அப்போது மேரேஜ் பண்ணவங்க எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்களா? ஆமாம் ஜங்குக், இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நீ கேட்டல, பூ ஒரு வண்டு, பூக்குள்ளையா வண்டு போகுதுன்னு, அதுக்கு இதுதான் அர்த்தமா? ஆமாம். அப்போ நீ பூவா தயம்? ஆமாம், நான் வண்டா. I love you தயம். I love you ஜங்குக். பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேல கட்ட